ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். சாய்பாபா பற்றி கொஞ்சம் பேசணும். நான் எனக்கு சாமியெல்லாம் ரொம்ப கும்பிட தெரியாது. சும்மா நார்மலாக ஹாய் பாய் அப்படி தான் கும்பிடுவேன். ஓரளவுக்கு இப்போ சின்ன சின்ன சாமிங்கெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வாராகி அம்மா கும்பிட ஆரம்பித்தேன். அப்படியே எல்லா சாமியுமே ஓரளவுக்கு கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக சாமி பிடிக்காதும் இல்லை, நல்லா கோயிலுக்கெலாம் போவோம், நல்லா செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாமியை கும்பிட்றது அப்படிங்கிறது எனக்கு அந்தளவுக்கு வராது. நான் ஃபஸ்ட் டைமாக தான்தோன்றி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். எங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி ஏப்ரல் 26 எங்கள் கல்யாண நாள். அன்றைக்கி தான் தான்தோன்றி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுல இருந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் கடைக்கு வர்றவங்க, அவங்கள ஒவ்வொருத்தவங்களா நான் சொல்லி என்னோடய யூடியூப் சேனல் பேரை சொல்லி நான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தான் ஆயிருந்தாங்க. நான் இந்த வருஷம் ஏப்ரல் 26 எங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி இந்த தான்தோன்றி சாய்பாபா கோயிலுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் போயிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தேன். அங்கே இந்த கோயிலில் ஏதோ இவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க இந்த பூசாரி ரொம்ப அருமையாக பேசுனாங்க, ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயம்லாம் நல்லா சொன்னாங்க. உண்மையிலேயே சூப்பராக, ரொம்ப அமைதியாக, மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. அப்போ போயிட்டு நாங்கள் எல்லா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு சிருஷ்டி ஒளின்னு அவங்க ஒரு கடையும் வச்சுருக்காங்க. அங்கேயும் போயிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு திங்ஸ் வாங்கிட்டு இவங்க எல்லாம் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் தான் இவங்கக்கிட்ட சொன்னேன். சாமி நான் இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள், அதான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும், அவங்க சின்ன ஒரு சாய்பாபாவை கிஃப்ட்டு மாதிரி எனக்கு சாமி கும்பிட்டு சாய்பாபா காலடியில் வச்சுட்டு திருநீரும் அதுவும் கொடுத்தாங்க. அதை கொடுக்கும்போது அவங்க லைட்டாக அருள் வந்த மாதிரி, நீ இந்த யூடியூப் சேனல் நல்லா போகுமா, சாய்பாபா உனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு, நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நான் நம்பலேங்கிறத விட அவன் சந்தோஷமாக ஓகே சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு வந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு 1000க்கு மேலே ஏறி இன்றைக்கி தேதி வரைக்கும் 1900 சில்லற வந்திருக்கு. 906 வரைக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2000 தொட போகிறேன். எனக்கு உண்மையிலேயே மிராக்கலாக இருந்துச்சு. 4 வருஷமாக 500 சப்ஸ்கிரைபருக்கு நம்மளாக பிடிச்சி போட்டோமே, இன்றைக்கி இவங்க சொன்ன நாளுலேருந்து எனக்கு விறுவிறுன்னு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. உண்மையிலே இதை நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. எப்படி சாய்பாபாவோட மகிமையை நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் எல்லோரும் ஒரு தடவை இந்த சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தான்தோன்றி சாய்பாபா கோவில்.